ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேமியா கற்கண்டு பால் பாயாசம் செய்யலாம். இந்த சேமியா கற்கண்டு பால் பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த பால் திரியாமல் நம்ம இதை செய்ய போகிறோம். சில சமயத்தில் பாயாசம் செய்யும்போது பார்த்திங்கன்னா பால் வந்து லேசாக திரிஞ்ச போல் வந்துடும். அது போல் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த பாயாசம் செய்யலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் நம்ம இதில் உலர் திராட்சையும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். உலர் திராட்சை முந்திரி உள்ளே சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முந்திரியோடைய கரகரப்பு தன்மை வந்து நம்ம பாயாசத்தில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். இதை வந்து திராட்சை வந்து நல்லா உப்பலாக வர வரைக்கும் இதை நம்ம நல்லா நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோவாக வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முந்திரியும் பொறுமையாக வறுபட்டு வரும், உலர் திராட்சையும் நல்லா உப்பலாக வரும். நல்லா இந்த பக்கம் வந்தது இதை நம்ம எடுத்துடலாம். இந்த சேமியா பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன். அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற சேமியாவை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த நெய்யில் பொரிஞ்சு நல்லா அந்த கலர் லைட்டாக ஒரு பொன்னிறமாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்கத்தில் வர்ற வரைக்கும் இது நம்ம வறுத்து எடுக்கணும். நெய்யில் இதை போல் வறுத்துட்டு இந்த சேமியா நம்ம வந்து பாயாசம் செய்யும்போது நல்லா மணமாகவும் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்து வரும். நான் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் வறுத்து விட்டுருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். நல்லா பொன்னிறமாக இப்போ சேமியா வந்து வறுபட்டுடுச்சு. இதை நம்ம இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா இந்த பக்கம் வந்ததும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சேமியா பாயாசம் செய்யறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 பங்கு சேமியாவுக்கு 3 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் 1 கப் அளவுக்கு இதில் நல்ல திக்கான பால் வந்து இதில் 1 கப்பு சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வரணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுடணும். இப்போ நம்ம வறுத்த சேமியாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடான பதத்தில் தான் இருக்குது. பாலும் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது போல் கொதித்து வரும்போது நம்ம சேமியாவை உள்ளே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா பால் வந்து திரியாது. நீங்கள் சேமியாவை நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இது உள்ளே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா பால் திரிஞ்ச போல் வரும். இப்போ ரெண்டுமே சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பால் திரிஞ்சு வராது. பொதுவாக நீங்கள் சேமியாவை நம்ம தண்ணியில் மட்டும் வேக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் காய்ச்சின பால் இதில் சேர்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து திரிஞ்ச போல் வரும். நம்ம தண்ணி கூடவே பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது நல்லா சூடான சேமியாவை சேர்க்கும்போது பால் திரிஞ்ச போல் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வேக விட்டுடலாம். சேமியா பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது பாலும் நல்லா சுண்டி வந்திருக்கும், நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சு நல்லா கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சேமியா பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போது சேமியா வந்து பாலோடு சேர்த்து நல்லா வெந்து நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக விட்டுடணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சேமியா பாயாசம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கற்கண்டு சேர்த்துருக்குறேன். கற்கண்டு பார்த்திங்கன்னா நான் இந்தளவுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் வந்து கற்கண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா வந்து கம்ப்ளீட்டாகவே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் சேர்க்கறதுக்கு நம்ம கற்கண்டு பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் எடுத்த கற்கண்டில் ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கற்கண்டு பொடியை வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம சேர்த்துடலாம். நல்லா சேமியா வந்து திக்காக வந்ததுக்கப்புறம் இந்த கற்கண்டு பொடியை நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இலக்கமாகி நல்லா இலகி வரும். கற்கண்டு சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா மணமாக ஒரு வாசனையாக இருக்குது. இதில் நம்ம நெய்யில் பொரித்த முந்திரி திராட்சையை சேர்த்தாலே சேமியா பாயாசம் ரெடி ஆகிடும். நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக்கணுன்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு அதில் பால் சேர்த்து கலந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த கஸ்டர்டை உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும்.
இப்போ வந்து ரொம்ப சிம்மில் வச்சிடணும். ஃப்ளேம் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த சேமியா பாயாசம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கற்கண்டோடைய டேஸ்ட்டுமே அளவையுமே பார்த்திங்கன்னா திட்டமாக சேர்த்துருக்குறோம். ரொம்ப இனிப்பும் இருக்காது, ரொம்ப இனிப்பு இல்லாமையும் இருக்காது. நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால், முதல் பால் தேங்காயிலேருந்து எடுத்த முதல் பால் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம நெய்யில் பொரித்து முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிப்பு இருக்கிற வரைக்கும் அந்த சூட்லேயே நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். நல்ல ஒரு ஃப்ளேவரான நல்ல கமகமன்னு வாசனையான சேமியா கற்கண்டு பால் பாயாசம் ரெடி. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக நல்லா ஒரு மிதமான சூட்லேயும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இதை போல் ஒரு செய்முறையில் சேமியா கற்கண்டு பால் பாயாசம் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டான இந்த சேமியா கற்கண்டு பால் பாயாசம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரோஜா கிளாசிக் சேனலோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.